ஹலோ ஆல், நமஸ்கார். வீடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சுவாமி ரூம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா? இப்ப சுவாமி ரூம் இல்லாத வீடுகளும் இருக்கலாம். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வாழ்க்கை சுவாமி ரூம்னு ஒண்ணு இருக்காது. அதே மாதிரி சில மதத்தை சேர்ந்த வாழ்க்கை தனியா சுவாமி ரூம்னு ஒண்ணு இருக்காது. அவ தொழும் பொழுது ஏதாவது ஒரு திசையை பார்த்து தொழுதுடுவா, மேற்கு திசை அந்த மாதிரி இல்லையா? ஆனா இன் ஜெனரலாவே அபார்ட் ஃப்ரம் பெட்ரூம், கிச்சனை தவிர, பெட்ரூம் தவிர, ஒரு ஹால் தவிர சுவாமிக்குன்னு ஒரு இடம் நம்ம ஒதுக்குறோம் இல்லையா? ஏன்னா நம்ம வாழற வீட்டுல சுவாமியும் ஒரு அங்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி எல்லார் வீடுகள்லயும் முக்கியமா இருக்க வேண்டியது நீங்க ஆனா நிறைய வீடுகள்ல இல்லாம இருக்கிறது என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு சின்னதாவான்னு ஒரு லைப்ரரி, வாசிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். நீங்க அந்த புக்கை எடுத்துட்டு போய் எங்க வேணா உட்காந்து படிச்சுக்கலாம். ஆனா படிக்கிறதுக்கு புக் ஷெல்ஃப்னு ஒண்ணு இருக்கணும். அதாவது நான் என்ன சுவாமி கும்பிடுவேனோ, சிவனை கும்பிடுவேன், கிருஷ்ணனை கும்பிடுவேன்னா எனக்கு பிடிச்ச தெய்வங்கள் சுவாமி ரூம்ல இருக்கும். எங்க ஆத்துக்காரருக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும், நான் ஆஞ்சநேயர் இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சுவாமிகள் இருக்கும். அவளோட பர்சனல் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கடவுள் நம்ம ஆத்துல வச்சுட்டு இருப்போம். நம்ம ஆத்துல முன்னோர்கள் வச்சுட்டு இருந்த மூர்த்திகளும் வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி அதே மாதிரி புஸ்தகங்களும் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம படிக்கிற புஸ்தகங்கள், நம்ம ஆத்துல பெரியவா படிச்ச புஸ்தகங்கள். இப்போ நம்ம எங்க ஆத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்லாம் அந்த மாதிரி, கல்கியினுடைய நாவல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் படிச்ச புஸ்தகங்கள், என் பொண்கள் படிச்ச புஸ்தகங்கள், எங்க ஆத்கார் படிச்ச புஸ்தகங்கள், இப்படி புஸ்தகங்களுக்குன்னு நம்ம வீட்டுல ஒரு இடம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் நிறைய பேர் ஆத்துக்கு போயிருக்கேன். ஆனா எல்லா ராத்துலயும் புஸ்தகங்களுக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுத்துருக்காளா அப்படின்னா அப்படி ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சின்ன வீடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் தான் இருக்கு அப்படின்னா பூஜைக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுக்க முடியாது. அவ என்ன பண்ணுவா, கிச்சன்லயே ஒரு ஷெல்ஃபா பூஜா ரூமா வச்சுப்பா. அப்படி புஸ்தகங்களுக்குன்னு தனி இடம் கொடுக்க முடியாத சின்ன வீடுகள்ல இருக்கு. இல்ல நாங்க ஆல்ரெடி இன்டீரியர் பண்ணிட்டோம், அதுல ஒன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க முடியாதுன்னா உங்க ஹால்ல ஒரு இடம் கொடுத்துக்கலாம். உங்க டைனிங் ஹால்ல ஒரு இடத்துக்கு ஒரு ஷெல்ஃப் ஒதுக்கிக்கலாம். அப்போ நம்ம மனசுல இடம் கொடுத்தா வீட்டுக்குள்ளேயும் நம்ம லைப்ரரி அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். சரி, இப்படி இது வச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? 4 பேருக்கு பாரு நான் என்ன புக் வச்சுட்டு இருக்கேன்னு ஷோ காமிக்கிறதுக்கா? இல்ல இல்ல, நீங்க வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருந்தேன்னா எடுத்து உருவி உருவி படிக்கணுங்கிற எண்ணம் வரும். அப்போ வாசித்தல்ங்கிற பழக்கம் அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய அங்கமா மாறி போயிடும். அதுக்காக தான் நம்ம லைப்ரரின்னு ஒண்ணு வச்சுக்கணும். ஏன் நிறைய சொல்றேன்னா, நான் சில பேர் ஆத்துல பாத்திருக்கேன், புஸ்தகங்கள் நிறைய இருக்கும். அவாத்துல அட்டை டப்பால போட்டு அடுக்கி பரன்ல வச்சிருப்பா ஃபுல்லா. எப்ப எடுப்பான்னு அவளுக்கே தெரியாது. அந்த வீடை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனாதான் எடுப்பான். இல்ல பொங்கலுக்கு வெள்ளை அடிக்க எடுப்பாலோ தெரியாது. இது நாங்க ஏற்கனவே படிச்ச புக்ஸ் தான், ஆனா ரொம்ப வேல்யூபிள். அதனால யாருக்கு கொடுக்கறது, யாராவது எடுத்துடுவாளோன்னு தெரியாது, நாங்களே வச்சுட்டு இருக்கோம்பா. நம்ம படிச்ச புஸ்தகமா இருந்தாலுமே 10 வருஷம் கழிச்சு திருப்பி படிக்கலாமே. புஸ்தகத்துக்கு என்ன எக்ஸ்பைரி டேட்டா இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஓல்டு ஆனா கூட இன்னைக்கும் சில விஷயங்கள் ரிலவெண்டா இருக்கும். எங்க ஆத்துல யாரும் ஞாபகம் இல்ல, யாரோ படிச்ச புக்கு மீனாட்சி அம்மாளுடைய சமையல் புஸ்தகம்னு. அதாவது நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மாளுங்கிறவா சமையல் புஸ்தகம் போட்டிருக்கா. அதுல அளவெல்லாம் பார்த்தேன்னா ஆழாக்குன்னு இருக்கும். மிக்சி கிரைண்டர்ல அரைக்கிற மாதிரி இருக்காது. எப்படி அம்மிக்கல்லுல ஆட்டுறது, எதெல்லாம் இடிக்கணும், எதெல்லாம் ஆட்டணும், எத்தனை ஒரு நாள் முன்னாடி பண்ணி வச்சுக்கணும். இப்பெல்லாம் ரெடிமேடா கிடைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்லையா? இப்ப அது இன்னைக்கு ரிலவெண்டே இல்லாத மாதிரி தோணலாம் நம்மளுக்கு. ஆனா ரிலவெண்ட், படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அதனுடைய ரெசிபி படிக்கும் பொழுது அவங்க ரெசிபி மட்டும் போடல, அத நம்ம படிக்கும் பொழுது அந்த உணவோட அந்த விஷயங்களோட கனெக்ட் ஆகிறோமா, அந்த புட்டோ இல்ல அந்த அதிர்சமோ நம்ம பண்றச்சே அதே கைப்பக்குவம் நமக்கும் வருது. இப்ப இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? நம்ம அதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு இது படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எடுக்கலாம், ஒரு நாள் படிக்கலாம்னு நம்ம எடுத்துக்கிறதுனால தானே கிடைக்கிறது. சோ கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லா ராத்திலையும் ஒரு மினி லைப்ரரியாவது வச்சுக்கணும். ஒரு 4 புக்கு நான் படிக்கிற புக்குன்னு நம்ம ஆத்துல நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வச்சுக்கல அப்படின்னா நம்ம ஒரே இடத்துலயே தேங்கி நின்னுட்டோம் அப்படின்னு அர்த்தம்.
தேங்கி நின்னுட்டா என்ன ஆகும்? ஒரு தண்ணியே ஒரு இடத்துல தேங்கி நின்னுடுத்துன்னா கொசுக்கள் வரும், இல்லைன்னா அதுல அழுக்கு சாக்கடை அது மாதிரி மாறும். எத்தனை நாளைக்கு அது தூய்மையான தண்ணியா இருக்கும் இல்லையா? அப்போ நம்மள நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு 4 பேர் சொன்னாதான் இந்த காலத்துல நம்ம யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறதா, நம்மள நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு பெரிய மென்டார், ஒரு பெரிய ஹெல்ப், சத்தமே போடாம நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது எதுன்னா நம்ம வாசிக்கிற புஸ்தகங்கள் தான். அதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு இடம் கொடுத்து ஒரு சின்ன ஷெல்ஃப் வச்சுக்கலாமா? பாத்திரங்கள் வச்சுக்கிற ஒரு ஷெல்ஃப்ல இருந்தே ஒரு ஷெல்ஃப் எடுத்து வச்சுக்கலாம். என்ன பெரிய லைப்ரரி வாங்கி கட்டுறது, சின்னதா ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நமஸ்காரம்.